பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். மகான்களின் மகத்துவம் பகுதி 66. பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சிறு வயது முதல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இறை வாழ்க்கைக்குள் வரும்போது ஆசிரியர்களிடம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதாவது நான் ஒரு 3வது வகுப்பு படிக்கும்போது எனக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை. ஆனால் என்கிட்ட காசு இருக்காது. அது மட்டும் இல்லை, அங்கே மிட்டாய் கடை இருக்கும், அங்கே கொண்டு போயிட்டு விடுவாங்க. ஆனால் அங்கே நிறைய அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு நல்ல சக தோழர்கள் தோழிகளாகவே இருப்பாங்க. நான் அவங்ககிட்டலாம் பழகும்போது அவங்களுக்குலாம் சாப்பிட தின்பண்டங்கள்லாம் எதுவும் இருக்காது. அங்கே மிட்டாய் கடையில் என்ன சிஸ்டமா அந்த இன்டர்வல் பீரியடில் மிட்டாயெல்லாம் கொடுக்கறதுக்கு உதவிக்காக கூப்பிடுவாங்க. அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வர வச்சு ஒரு கியூவில் நிற்க சொல்லி காசு வாங்காமல் எடுத்து கொடுத்துருவேன். மிட்டாயெல்லாம் குறையுது, எங்கே போச்சு ஏதாச்சு அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அப்புறமா கண்டுபிடிச்சிட்டு நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அப்போ பார்த்துட்டு இங்கேருந்து பாக்கெட்லாம் காசு குறையுது, என்னாச்சு, முன்னாடியே சாப்பிட முடியாது, நீ அவ்வளோ சாப்பிட்ற பொண்ணு கிடையாது, எங்கே போச்சுன்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்து இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துருது. இந்த பொண்ணை கடைக்குள்ள விடாதீங்க, எதாக இருந்தாலும் காலி பண்ணிட்டு போயிடுது, அங்கே இருக்கிற ஆஃபனேஜ் பிள்ளைங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் அந்த கடைக்குள்ளேயே விடாமல் போயிட்டாங்க. அப்புறம் ஏதாவது உதவிக்கு கூப்பிட்டாங்கன்னா, நோட்டு புக்கு எடுத்து வைக்க, அது கணக்கு எழுத கேட்டாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா போவேன். அங்கே போனாலும் இந்த மாதிரி எதையாவது யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவேன், நோட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். வந்தாக்கா எதையாவது எடுத்து கொடுத்துருது இந்த பொண்ணு. அதனால இந்த சேவை செய்கிற இடத்துலலாம் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பொருள் வச்சுருக்கோம், பத்திரப்படுத்தி வச்சு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருது, ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருது, இங்கே எப்படி கணக்கு எழுதுறது, இந்த பிரச்சனை நிறைய சந்திச்சாங்க. அப்புறம் அதோடு இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஏதாவது பொருள் யாராவது நிறைய பரிசுகள்லாம் கொடுத்தா கூட அதையும் எடுத்து கொடுத்துருவேன், வச்சுக்க மாட்டேன். ரொம்ப பாசமாக அன்பாக பேசினாங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே எடுத்து கொடுத்துருவேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நாள் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. நான் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு காசு வேணும்னு, எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா இருக்காங்க, யாரும் கிடையாது, இது மாதிரி தஃப்ரோசா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய தங்கை கண்ணு தெரியாமல் இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க போகணும், அவங்களுக்கு நான் பழம் வாங்கிட்டு போகணும், அதனால எனக்கு காசு வேணும் அப்படிங்கிறது முதல் நாள் கொடுத்தாங்க. 2வது நாள் போய் நான் காசு கேட்கும்போது திட்டாங்க. என்னை வளர்த்தவங்க திட்டினது அப்போதான் நான் முறை பார்க்குறேன். ரொம்பவே அதிகமாக திட்டாங்க. நீ அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்து நீ தர்மம் தானம் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீ சம்பாதிக்கணும், நீ சம்பாதிச்சு அதில் வர காசை எடுத்து நீ தர்மம் பண்ணனா அது உனக்கு நல்லது, உனக்கு அது நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னதும், நான் என்ன வேலை செய்கிறது, நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருக்கேன். அப்போ அந்த மடத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி உனக்கு 10 ரூபா தரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேலை செஞ்சு ஒரு 30 ரூபா சேர்ந்த பிறகு, அப்போ 30 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு. வாரம் வாரம் 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 30 ரூபாயை சேர்த்து வச்சுருந்து அவங்களுக்கு பழம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக கல்விகளை அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜாக கொடுத்தாங்க எனக்கு.
அனுபவத்துல வந்து இதெல்லாம் வந்து இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி யாருடைய பொருளும் யாருக்காகவும் எடுத்து கொடுக்க கூடாது. நமக்குன்னு உள்ளதை வேணா கொடுக்கலாம். இன்னொருத்தவங்க கொடுத்து வச்ச பொருளை நம்ம தொடக்கூடாது. அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எனக்கு வந்து அனுபவத்தை கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்பதுதான் உண்மை. அதனால சேவைங்கிறது வந்து நம்மளா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கட்டாயப்படுத்தியும் கேட்கக்கூடாது. யாருக்கிட்டையும் வாங்கி நம்ம கொடுக்கவும் கூடாது. நம்மகிட்ட சம்பாரிச்சு நமக்குன்னு கிடைச்சது, இல்லை நமக்கு பரிசா கிடைச்சத நமக்கு போக மீதம் இருக்கிறத கண்டிப்பா உதவி செய்யணும். அதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வளர்த்த பரமசி அம்மா அவங்க வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். இதுதான் அன்போடு தெரிவித்துக்கிறேன். நன்றி.